வெல்கம் பேக் டு மை சேனல். நான் மஞ்சுமதி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, எல்லாருமே செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த டேஸ்ட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணல கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, புடலங்காய் கூட்டு தான். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லைக்கும் ஷேரும் போட்டுக்கோங்க, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ போல் புடலங்காய் எடுத்திருக்கேங்க. அதுக்கு நான் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2:1 ரேஷியோவில். ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் இது 1 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் இது போட்டு நல்லா விசில் வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வரட்டும். உங்கள் தண்ணி பதத்துக்கு எவ்வளோ நாள் விசில் வந்தால் வேகும்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் இந்த விசில் வந்து முடிச்சிட்டும். நான் இன்றைக்கி 5லேருந்து 6 விசில் வைக்க போகிறேன். இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காயில் அரை மூடி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கோஸாலாம் இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு பாதியாக. எந்த அளவுக்கு நைஸாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நம்ம தாளிப்பு இன்னொரு தடவை கொடுக்க போகிறோம், அதனால கடுகு சீரகம்லாம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு 6 பல் பூண்டை நல்லா நுணுக்கி வச்சுக்கிறேன். இதுவுமே இன்னொரு தடவை தாளிப்பு கொடுப்போம். ஸோ ஒரு வழியாக ஒரு 10 பூண்டு போல் நசுக்கி வச்சுக்கோங்க. அதில் பாதி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்க அதோட அரோமா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்ததுக்கு அப்புறமா நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் போடணும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போது சின்ன வெங்காயத்தை இதை மாதிரி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கிளாஸி கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துடணும். கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பழுத்த பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து அப்படியே சுருண்டு தோல் தனியாக வரணும்னு கிடையாது, நல்லா வதக்கி விட்டால் போதும். வதங்கினதுக்கப்புறம் புடலங்காவை மெல்லிசாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வதங்கும் போதே வேகும். பெருசாக கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் கழுவி. இப்போ இதை நான் வதக்கிறதுல போட்டுக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றாமையே நம்ம இதில் வதக்கிறதுலேயே ஒரு 60-70% வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லாவே கிண்டி விட்டுட்டுருக்கலாம் தண்ணி ஊற்றாமலே. இப்போது ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் வந்து கடலப்பருப்பு வெந்தது இல்லையா, அந்த தண்ணியே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். அப்படி இல்லை, தண்ணி இல்லை, கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் நல்லா காய் வந்து 70% வெந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்தும் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த தேங்காய் வந்து நல்லா ஊற்றி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டுக்கலாம். இதில் கடலப்பருப்பு வெந்திருக்கும், ஆனால் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிருக்கும், அப்படி தான் இருக்கும். அதனால் குழஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அதை அப்படியே போட்டுட்டு கிண்டி விட்டிங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் வர ஆரம்பிச்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா மேலே வந்து கூட்டு தண்ணியாக இருக்க மாதிரியே தெரியும், உள்ளே வந்து திக்னஸ் ஆகிடும். வெளியிலையும் நீங்கள் தண்ணியாக நல்லா திக்காக ஆகணும்னு நினச்சிங்கன்னா இருக்க வந்து ரொம்ப இறுகி போயிடும். ஸோ மேலே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு சீரகம் பூண்டதை அதே மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம், ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு வந்துடலாம்.
இந்த தாளிப்பு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, முன்னாடி தாளிப்பு குடுத்தது வந்து காய் வேகும்போது அது ஒரு டேஸ்ட் குடுக்கும். கடைசியா ஒரு தாளிப்பு குடுத்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். கம கம கமன்னு வாசனையோட பெருங்காயம், பூண்டு எல்லாம் தாளிப்பு குடுத்துருக்கோம் இல்லையா? அதனால அவ்ளோ ஃப்ளேவரா, டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக்கும், ஷேரும் பண்ணிடுங்க.